வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் ராக் மற்றும் ரோமன் ரெயின்ஸ் இருவரும் சேர்ந்து என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத தமிழில் டிரான்ஸ்லேஷன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கிறேன். சரி வாங்க அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் ஒரு ரெஸ்லிங் சில தமிழை தெரிஞ்சுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நண்பா. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் விலைமதிப்பச்சது. இன்றைக்கி ஷோ ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் தான் வராரு. வரும்போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூட் அவுட்டாக தான் வராரு. பிகாஸ் அவர் வரும்போது ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கோடின்னு சொல்லிட்டு எல்லாருமே கோடி ரோட்ஸை பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எக்னாலஜ் மீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லும்போது ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கோடின்னு சொல்கிறாரு. ரோமன் சொல்கிறாரு, நீங்கள் இன்னொரு வார்த்தை இந்த மாதிரி பேசுனீங்க நான் இந்த இடத்த விட்டே போயிடுவேன். மீண்டும் எக்னாலஜி சொல்கிறாரு. ஆனால் ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸோடைய அந்த பேச்சையும் சரி அவர் சொன்னதையும் சரி கேட்கவே இல்லை. மீண்டும் பார்த்தீங்கன்னா கோடின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி முட்டாள்தனமாக பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும் முட்டாள் மக்களே. அதனால தான் நான் ஒன்று சொல்கிறேன், பால் என்னுடைய காரை ரெடி பண்ணி வை. நான் இன்றைக்கி ஸ்மாக்டவுனில் இருக்க மாட்டேன். இவங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. எனக்கு எல்லாத்தையும் ஷெடியூல் பண்ண நான் வீட்டுக்கு போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா கேரளாக பேசுகிறாரு. அப்போ அந்த நேரத்தில் தான் பார்லிமெண்ட் சொல்கிறாரு, ட்ரைபல் சீஃப் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பேச போகிறோம். அதனால் இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பீப்புள் சாம்பியன் ராக் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. அவரும் ஒரு முக்கியமான விஷயமா உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்போ ராக் வர போகிறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக் அப்படிங்கிற மாதிரி பார்லிமெண்ட் சொல்கிறாரு. நமக்கும் டிவியில் பார்க்கும்போது பிரேக் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிரேக்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அதை பீப்புள் சாம்பியன் ராக் வராரு. ராக் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ரசிகர்களை பார்த்து ஒன்று கேட்குறாரு, இந்த இடம் ஒரு டிக்கெட் கூட இல்லாமல் எல்லாமே விற்றுடுக்குன்னா காரணம் யார்? நான் தானே. நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஸ்மாக்டவுனுக்கும் நான் வரேன். அது டெக்ஸஸில் நடக்குது, டெக்ஸஸ் மாநிலத்தில் நடக்குது. அந்த மாநிலத்துலேயும் பார்த்தீங்கன்னா டிக்கெட்லாம் விற்றுடுச்சாமா. அதுக்கு அடுத்த வாரமும் நான் ஸ்மாக்டவுனுக்கு வரேன், அப்போவும் டிக்கெட்லாம் விற்றுடும். அதுக்கெல்லாம் காரணம் யார்? நான் தான். அண்ணன் ஒருத்தன் தான். இந்த அளவுக்கு ஒரு ஃபேமை வச்சுக்கிட்டு இருக்குது நான் மட்டும் இல்லை, என்னுடைய பிரதர் மற்றும் பிளட் லைன். எங்களால் பார்த்தீங்கன்னா இந்த ஷோ வந்து புக் ஆகுது, டிக்கெட்லாம் பயங்கரமாக விற்றுதல்லுது. இதனால் நாங்கள் தான் இந்த ஷோவை ரன் பண்ணுறோம், நாங்கள் தான் முக்கியமான ஆள், எங்களை பார்க்க தான் நீங்கள் எல்லாருமே வந்திருக்கிறீங்க. அந்த நேரத்தில் கோடின்னு சொல்லிட்டு கோடி ரோட்ஸோடைய புராணத்தை புகழறதை விட்டுட்டு நாங்கள் சொல்கிறத நீங்கள் கொஞ்சம் கேளுங்க. நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். இந்த முடிவை என் பிரதர்கிட்டையும் கேட்டுட்டேன். கோடி ரோட்ஸ் வந்து என்ன சேலஞ்ச் பண்ணான் இந்த ராலை. நான் நல்லாவே நோட் பண்ணேன். நாங்கள் பேக் ஸ்டேஜில் இருந்துட்டு டிவியில் இதை பார்த்து செம்ம சிரி. கோடி ரோட்ஸ் வந்து என்ன சேலஞ்ச் பண்ணுறானா, கோடி ரோட்ஸ் 1-on-1 என் கூட மோதணும் அப்படின்னாலே அவனுக்கு தகுதி கிடையாது. தகுதி உடையவன் என் கூட மோதலாம், கோடி ரோட்ஸுக்கு அந்த தகுதி கிடையாது. ஆனால் அவன் கூட ஒருத்தன் உண்ட க்ளோனு பேர் என்னது, செத்து ராலன்ஸு. அந்த க்ளோன் மண்டையினையும் நான் சும்மா விடக்கூடாதுன்னு நினச்சேன். அதனால் என் பிரதர்கிட்ட கேட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். ரசல்மேனியா டே 1 ஒரு பிக்கஸ்ட் டாக் டீம் மேட்சாக ராக் ஆகிய நானும் என் பிரதர் ரோமன் ரெயின்ஸும் இணைந்து செத் ரோலன்ஸையும் கோடி ரோட்ஸையும் எதிர்கொள்ளலான்னு நினச்சிருக்கிறோம். இது நல்ல ஐடியாவாக இருக்கா? இதுக்கு கோடி ரோட்ஸ் அக்செப்ட் பண்ண வைக்கிறேன். ஒருவேளை இந்த மேட்ச்சில் கோடி ரோட்ஸ் வந்து இல்லை நான் பயந்துட்டேன், ராக் ரோமன் ரெயின்ஸ் கூட டாக் டீம் மேட்ச் ஆட முடியாது அப்படின்னு சொன்னால், நோ நீ அக்செப்ட் பண்ணுற. உனக்கான ஒரு சூப்பர் ஆஃபரை வச்சுருக்கிறேன். ரெஸ்ல்மேனியா டே 1 என்னையும் சரி என் பிரதரையும் சரி, அதாவது ராக்கையும் சரி ரோமன் ரெயின்ஸையும் சரின்னு சொல்கிறாரு, நீ வந்து பீட் பண்ணிட்டன்னா உனக்கு நான் டே 2 நான் வரமாட்டேன், பால் ஹேமன் வரமாட்டான், சோலோ சிகாவா ஜாக்கெட்டை போட்டு வரமாட்டான், ஜிம்மி வரமாட்டான். பிளட் லைன்லேருந்து ஒருத்தர் கூட இந்த மேட்ச் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்காகவோ இல்லாட்டா இந்த மேட்ச்சில் ஒன்று அட்டாக் பண்ணதுக்காகவோ அல்லது எதுக்காகவோ வரமாட்டோம். ஒரு வேளை நீயும் செத்தும் என்னையும் என் பிரதரையும் பீட் பண்ணால் மட்டுமே. இல்லை அது நடக்க போகிறது இல்லை. ஆனால் நடக்க போகிறது என்னது நான் சொல்லட்டா, டே 1 நானும் என் பிரதர் ரோமன் ரெயின்ஸும் ஒன்றை பீட் பண்ணி வின் பண்ணிடுவோம். டே 2 இப்போ நான் சொன்னேனே அது எல்லாமே நடக்கும். நீ என்கிட்ட தோற்றதுக்கப்புறமா நான் சேர் எடுத்து நிற்பேன், உன்னை அடிக்கணும்னு சொல்லிட்டு நிற்பேன்.
ஜிம்மி ஊசோ ஒரு மூலையில் நிற்பான். நீ எப்போ ஒரு மூளைக்கு வர மூஞ்சிலேயே பஞ்சிங் பேக் வச்சு குத்தணும். பால் ஹேமண்ட்டு கூட நாங்கள் ஆயுதத்தை கொடுத்துருவோம்ப்பா. நம்ம சோலோ சிக்காவாக இருக்கானே, அவன் பாட்டு பாடிக்கிட்டே வருவான். சோலோ நல்லா பாட்டு பாடுவான். அப்போ சோலோ சிக்காவோட ஃபேஸாக பாருங்களேன். ஏன்டா எல்லாமேலையும் நல்லா புகழ்ந்து பாட்டி என்ன போய் பாட்டு பாடுவேன்னு சொல்கிறீ, என்னை பார்த்தா பாட்டு பாடுற மாதிரியா இருக்குன்னு பார்க்குறாங்க. ஃபேன்ஸ் எல்லாம் சோலோன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சோலோன்னு சொல்லிட்டு சோலோ தூக்கி கொஞ்சாடுற அளவுக்கு அவனும் பெரிய ஆள் கிடையாது. அவன் பிளட் லைனில் சாதாரண ஆள், இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கான். அவனை பற்றி பேசுகிறத நிப்பாட்டுங்க, நம்ம இப்போ மெயினான ஷோக்கு வருவோம். இந்த மாதிரி நாங்கள் எல்லாருமே கோடி ரோட்ஸை டார்ச்சர் பண்ணுவோம், அணுவாக சித்திரவதை பண்ணுவோம். கோடி ரோட்ஸ் எதற்காக தான் இந்த சாம்பியன்ஷிப்பு பக்கம் வந்தான், இந்த மாதிரி மோததுக்கு நாம் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அணுவாக சித்திரவதைப்படுவான். அதை பிளட் லைன் ஆகிய நாங்கள் பண்ண தான் போகிறோம் கோடி ரோட்ஸுக்கு. கோடி, இதை நீ நினச்சிருக்கு பார்த்துருக்க மாட்டல்ல. நெக்ஸ்ட் வீக் எனக்கு தெரியும் நீ ஸ்மாக்டவுனுக்கு வார கோடி. நெக்ஸ்ட் வீக் நீ ஸ்மாக்டவுனுக்கு நீ மட்டும் இல்லை, அந்த க்ளோன் இருக்கிறான கோமாளி தலையன் செத் ரோலன்ஸ் அவனையும் கூட்டிகிட்டு வார. என் சேலஞ்சை பற்றி நல்லா பேசிட்டு என் சேலஞ்சிங்க அக்செப்ட் பண்ணுற வழியை பாருங்கள். அடுத்த வாரம் நடக்க ஸ்மாக்டவுனுக்கு உங்களுடைய க்ரை பேபி வாரான். ஆனால் எல்லாருமே டிக்கெட்டை வாங்கி வச்சுருக்கிறது எனக்காக. கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு சீட்டு கூட காலியாகாமல் எல்லா சீட்டுமே ஆடியன்ஸாக தான் இருக்க போகிறீங்க. ஸோ இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லணும்னா, வாட் அ ராக் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரோமன் ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா மைக்கை பிடிச்சிட்டாரு. ஒரு பயங்கரமான ஷாக்கிங். ரோமன் ரெயின்ஸும் ராக்கும் அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் முறைச்சிக்கிட்டு நிற்கிறானுங்க. ஆல்ரெடி ரோமன் ரெயின்ஸ் ராக் வரும்போது பேசும்போது தனக்கான ஸ்பீச் இல்லாமல் என்னமோ இவன் தான் ஹெட் ஆஃப் த டேபிள் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற கோவம் வந்தது இல்லை. அப்போ கேட்குறாரு, ராக்கு நீ சொன்னதெல்லாம் சரிதான், அந்த இடத்துல இந்த மாதிரிலாம் நான் இருக்கும் போதெல்லாம் பேசாத. முதல்ல நீ என்னை எக்னாலஜ் பண்ணியா? நான் வந்து ஒரு ட்ரைபல் சீஃப், நீ என்னை எக்னாலஜ் பண்ணால் தான் இந்த இடத்துக்கு நிற்க முடியும் ராக். நீ இப்போ எக்னாலஜ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸ் கெத்தாக சொல்கிறாரு. ராக்கு பண்ணுவாரா? அப்படியே பார்க்குறாரு முறைச்சி. ரோமன் ரெயின்ஸை நேருக்கு நேர் பார்க்காரு. உனக்காக டாக் டீம் மேட்ச் எல்லாம் புக் பண்ணியிருக்கிறேன், என்னை பார்த்து எக்னாலஜ் பண்ண சொல்கிற அப்படின்னு பார்க்குறாரு. மனசில் நினச்சிருப்பார் போல இருக்கு. ரோமன், நீ இந்த இடத்துல சொன்னதை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நான் இந்த இடத்துல ஒன்று சொல்கிறேன் ரோமன், கேட்டுக்க. என் பிரதர், என் ஃபேமிலி நான் அந்த அளவுக்கு நேசிக்கிறேன். என் குடும்பத்தை அந்த அளவுக்கு நான் நேசிக்கிறேன். அதனால் உன்கிட்ட சொல்கிறேன், நான் உன்னை எக்னாலஜ் பண்ணுறேன் ரோமன். அது ரொம்ப பவர்ஃபுல்லான அது. ரோமனுக்கு இந்த கெத்தை பார்க்கணுமே. ராக்கோ எவனோ அத்தா நான் தாண்டா பெரிய கெத்து அப்படிங்கிற மாதிரி கெத்தாக நின்றா இருப்பாருங்களா, அது வேறு லெவல். ஸோ மறுபடியும் சொல்கிறாரு ராக்கு, இங்கே அரங்கம் முழுக்க இருக்கிற ரசிகர்கள் எல்லாருமே என் ப்ரதருக்கு நீங்கள் எக்னாலஜ் பண்ணியிருக்கிறீங்க, நானும் எக்னாலஜ் பண்ணியிருக்கிறேன். என் குடும்பத்தை சேர்ந்த ரோமன் ரெயின்ஸ், அதாவது ட்ரைபல் சீஃப். ஏன்னா அவர் தான் கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரைபல் சீஃப் பதவி வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. இப்போ அவரே ராக்கை பார்த்து சொல்கிறாரு, ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸை நான் எக்னாலஜ் பண்ணுறேன். நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லா ரசிகர்களும் ரோமன் ரெயின்ஸை எக்னாலஜ் பண்ணுறாங்க. ஃபைனலி த ராக் அப்படின்னு சொல்லி அப்படின்னு கொடுத்துட்டு ரோமன் ரெயின்ஸ் கிட்ட மைக்கை கொடுக்குறாரு. இனி நான் அவ்வளோதான் ரோமனு, நீ பேசிக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அப்போ ரோமன் பேசுகிறாரு பாருங்க, த பிளட் லைன் இஸ் குக்கிங் அப்படிங்கிற மாதிரி ராக்கோட டைலாக்கை ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்கூர் வசமாக பேச அந்த இடத்துல முடிச்சுறாங்க. நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸும் செத் ரோட்ஸும் ராலேருந்து ஸ்மாக்டவுன் வராங்க. இவங்களோட சேலஞ்சிங் அக்செப்ட் பண்ணிவிட்டு டாக்டிக் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணணுங்கிறக்காக. ஒருவேளை இந்த மேட்ச்சில் செத் ரோல்ஸும் கோடி ரோட்ஸும் ஜெயிச்சா தான் டே 2ல் யாரும் வரமாட்டா. தோத்துட்டானுங்கன்னு வைங்களேன், இந்த பக்கம் ராக்கு சேர் எடுத்துகிட்டு நிற்பார், இவர் வந்து மைக்கை பிடிச்சி பாட்டு பாடிட்டு இருப்பார். ராக்கு சொன்ன மாதிரி ஒருத்தர் வந்து பார்லிமெண்ட்டை கூட ஆயுதத்தை கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. இன்றைக்கி ஸ்மாக்டவுன் உண்மையிலேயே
உண்மையிலேயே பேருக்கு ஏற்ற மாதிரி ஸ்மாக் டவுனாக தான் இருந்தது. உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில்